ஓம் ஸ்ரீ ராஜயோக குருவே உங்கள் நாமம் பாட பாட இன்பம் பொங்கி வருமே. நம்பிக்கை என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். நம்பிக்கை என்பது உண்மை, நம்பிக்கை தான் வாழ்க்கை. குருவே சொல்லியிருக்கேன், நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஆனால் நம்பிக்கையுடன் நம்பிக்கை மட்டும் போதாது, முயற்சி, உண்மையான முயற்சி, விடாமுயற்சி வேணும். நம்பிக்கையோடு யோக சக்தியும் அங்கே இணைய வேண்டும். அந்த யோக சக்தியோடு நம்ம இணைந்தார் போல் செயல்படும் போது தான் வெற்றிகள் வரும். வெறும் நம்பிக்கையில் எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னால் அப்புறம் வழிபாடெல்லாம் அவசியம் கிடையாது. எதுக்கு நம்ம ஆலயத்துக்கு போக வேண்டிய வேலை இல்லை, இறை வழிபாடு அவசியம் கிடையாது. அப்புறம் ஜாதகம், ஜோசியம், எந்த எதுவுமே தேவை கிடையாது. நம்பிக்கையில் எல்லாமே நடந்துடும். எல்லா விஷயத்திலும் உலக வாழ்க்கையில் நம்பிக்கை என்பது கண்டிப்பாக வேணும் ஒரு மனிதனுக்கு. நம்பிக்கை என்பது எப்படின்னா, என்னால் முடியும், சக்தி இருந்தாலும் கூட சக்தி மேல் நம்பிக்கை வேணும். சக்தி இல்லாமல் வெறும் நம்பிக்கை வைத்துக்கொண்டு எதுவும் செய்ய முடியாது. நம்பிக்கைன்னு சொல்லும் பொழுது ஒரு அந்த காலத்தில் மிக சிறந்த மகான் சித்தர் ஒருத்தர் ஒரு சீடர்களுக்கு ஒரு உண்மையான ஒரு கதை சொன்னார். அது உண்மையான விஷயமும் கூட, நம்பிக்கையை பற்றி. அவர் ஆற்று ஒரு கடலை கடந்து அந்த பக்கம் போனோம். கடலை கடந்து போய் அங்கேருந்து பூஜைக்கான சில பொருள்களை எல்லாம் எடுத்து கொண்டு வர வேண்டும். அப்போ ஒரு சீடர்கிட்ட அவர் சொன்னார், சரி நீ கடலை கடந்து அங்கிட்டு போயிட்டு இது மாதிரி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காகிதத்தை எடுத்து, ஒரு துண்டு காகிதத்தை எடுத்து அதில் ஏதோ ஒரு வார்த்தையை எழுதி மடித்து அவர்கிட்ட கொடுத்துட்டாரு. நீ இதை எடுத்துகிட்டு நீ தண்ணி மேல் நடந்து போ அப்படின்னாரு. ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் நம்பிக்கையை இழக்காத அப்படின்னு சொன்னார். சரின்னு அவரும் அந்த ஒரு காகிதத்தை எடுத்துக்கொண்டு கடல் மேலே நடந்து போகிறார், தண்ணி மேலே நடந்து போகிறாரு. பாதி கடலுக்கு போயிட்டார். நான் அங்கிட்டு பாதி தொலைவு தான் இருக்குது கடலை கடக்கிறதுக்கு. நடு கடலுக்கு கிட்ட போனோன்னு யோசனை பண்ணார், என்ன அது ஒரு சின்ன துண்டு காகிதத்தில் என்னத்தையும் எழுதினார் அப்படின்னு மெதுவாக திறந்து பார்த்துருக்காரு. அதில் ராமான்னு போட்டுருந்துச்சு. இவ்வளவு தான் நானார். தண்ணியிலே முழுகி இறந்துட்டார். தண்ணியிலே முழுகிட்டார். இதில் இருந்து என்ன அப்படின்னா, அங்கே வெறும் நம்பிக்கை மட்டும் அங்கே செயல்படவில்லை. அந்த சித்தர்கிட்ட அந்த சித்தி இருக்கு, தண்ணி மேல் நடக்கக்கூடிய சித்தி இருக்கு அவர்கிட்ட. அந்த சித்தி இருப்பதனால் அவர் அந்த வாக்கு கொடுத்தாரு. அந்த வாக்கு சித்தரோட வாக்கு, இதை எடுத்துகிட்டு போனேன். அந்த சித்தி தான் அங்கே வேலை செஞ்சதை வெறும் நம்பிக்கை மட்டும் வேலை செய்யல. யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக